இன்னைக்கு நம்ம ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஹீட், டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர், தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஸ்பெசிஃபிக் ஹீட், அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர், லேட்டன்ட் ஹீட் எல்லாமே கிளியரா பார்க்கலாம். ஹீட்னா ஒரு எனர்ஜி ஃபார்ம். அது ஒரு பாடியோட வார்ம்னஸ் இல்ல கோல்ட்னஸை ஃபீல் பண்ண வைக்கிற எனர்ஜி. ஹீட்டோட யூனிட்ஸ் கேலரி, கிலோ கேலரி மற்றும் ஜூல். முக்கியமான கன்வர்ஷன் 1 கேலரி ஈக்குவல் டு 4.18 ஜூல். டெம்பரேச்சர்னா ஒரு பாடி எவ்வளோ ஹாட்டா இல்ல கோல்டா இருக்குன்னு மெஷர் பண்ற வேல்யூ. ரெண்டு பாடிஸ் கான்டாக்ட்ல வச்சா ஹீட் எப்பவும் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற பாடியில இருந்து லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு ஃப்ளோ ஆகும். தெர்மோமீட்டர்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ண யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். மனித உடலோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இல்ல 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், -40 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு -40 டிகிரி ஃபாரன்ஹீட். கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட ரேஞ்ச் யூஸ்வலா 96 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். ஒயிட் ரூஃப் வீடு சம்மர்ல கூலா இருக்கும். ஏன்னா ஒயிட் ரூஃப் சன்லைட் ஹீட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா பிளாக் ரூஃப் ஹீட் ரேஸை அப்சார்ப் பண்ணும். அதனால பிளாக் ரூஃப் வீடு ரொம்ப ஹாட் ஆயிடும். ஐஸ் கியூபை வுலன் பிளாங்கெட்ல ரேப் பண்ணினா அது சீக்கிரம் மெல்ட் ஆகாது. ஏன்னா வுலன் பிளாங்கெட் ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட் இன்சைட் போகாம பிளாக் பண்ணிடும். ஹீட்டை பெஸ்டா கண்டக்ட் பண்ற மெட்டல் சில்வர். சில்வர் ரொம்ப நல்ல கண்டக்டர். குக்கிங் யூட்டன்சில்ஸ் அலுமினியம், பிராஸ், ஸ்டீல்ல செய்யப்படும். ஏன்னா இவங்களுக்கு லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கும், ஹை கண்டக்டிவிட்டி இருக்கும். அதனால குக்கிங் ஃபாஸ்டா நடக்கும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா ஹீட் கொடுத்தா ஒரு பாடியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ ஹீட்டிங் பண்ணினா சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆகும். சாலிட்ஸ்ல எக்ஸ்பான்ஷன் 3 டைப்ஸ்: லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். லீனியர்னா லென்த் இன்க்ரீஸ், சூப்பர்ஃபிஷியல்னா ஏரியா இன்க்ரீஸ், கியூபிக்கல்னா வால்யூம் இன்க்ரீஸ். டெலிஃபோன் வயர்ஸ்ல கொஞ்சம் லூஸா விடுவாங்க. ஏன்னா விண்டர்ல டெம்பரேச்சர் குறைஞ்சா வயர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், டைட்டா இருந்தா ஸ்னாப் ஆயிடும். ரயில்வே ட்ராக்ஸ்ல ஸ்மால் கேப் கொடுப்பாங்க. சம்மர்ல ஹீட்னால ரெயில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். கேப் இல்லனா ரெயில்ஸ் பெண்ட் ஆகி ஆக்சிடென்ட் ரிஸ்க் இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட யூனிட் மாஸ் டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ண தேவையான ஹீட் அமௌண்ட். இது மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் டிஃபரெண்டா இருக்கும். வாட்டரோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். 4 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரோட வால்யூம் மினிமமா இருக்கும். அதுக்கப்புறம் 4 டிகிரி செல்சியஸ் மேல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த அன்யூஷுவல் பிஹேவியருக்கு நேம் அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர். லேட்டன்ட் ஹீட்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தாலும் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது அப்சார்ப் ஆகிற இல்ல ரிலீஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி. ஐஸ் மெல்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்டீம் பாயில் ஆகும்போதும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் ஈக்குவல் டு 80 கேலரி பெர் கிராம். Latent heat of vaporization of steam equal to 536 calorie per gram. Steam burns hot water burns விட சிவியரா இருக்கும். ஏன்னா ஸ்டீமோட லேட்டன்ட் ஹீட் ரொம்ப அதிகம். அதனால ஸ்டீம் பாடி மேல கண்டென்ஸ் ஆகி எக்ஸ்ட்ரா ஹீட் ரிலீஸ் பண்ணும். இப்படி ஹீட், டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர், தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஸ்பெசிஃபிக் ஹீட், அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர், லேட்டன்ட் ஹீட் எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும்.